கனிமிய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டோட நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 6வது மாதத்திலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி செல்லுகிறது. பிரியமானவர்களே, விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையை நாம் எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூறு. மோசே பக்தனை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். ஆண்டவருடைய வாக்குறுதி என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இம்மக்களை நான் நடத்தி செல்லுவதற்கு நீர் என்னிடம் கூறி இருக்கும் என்னோடு அனுப்பப்படும் ஆளை பற்றி ஒன்றும் தெரிவிக்கவில்லை, பெயர் உட்பட எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை அளிப்பேன். இந்த நாட்களிலே நாம் தேவ பிரசன்னத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் வாசிக்கிற போது அங்கே அநேக வாக்குறுதிகளை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எதையெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். தொடக்கத்துல நாம் பார்க்கிறோம், 1 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்கிற போது அதுல 33ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு உங்கள் நான் உங்களோடு வரப்போவது இல்லை, ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், ஆதலால் வழியில் நான் உங்களை அழித்தொழிக்க நேரிடும் என்றார். பிரியமானவர்களே, இந்த 6வது மாதத்துல நாம் ஆண்டவருக்கு முன்பாக சில காரியங்களை நாம் அகற்ற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிற போது 3வது வசனத்திலே சொல்லுகிறார், வழியிலே நான் உங்களோடு நான் வரமாட்டேன். வணங்கா கழுத்துடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படியாதவர்கள், இருமாப்பு உடையவர்கள், வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், துணிகரமாய் செயல்படுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஒப்பு கொடுக்காமல் தன்னோட சுயத்தின்படி வாழ்கிறவர்கள், இறுக்கமான மனநிலையோடு வாழ்கிறவர்கள், இருமனமாய் செயல்படுகிறவர்கள், இவர்களை பார்த்துதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தெய்வம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்திலும் பார்க்கிறோம், இந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள், துயர செய்தியை கேட்ட போது மக்கள் அழுது புலம்பினார்கள், யாருமே அணிகலன்களை அணிந்து கொள்ளவில்லை. இங்க சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய அணிகலன்கள் எல்லாவற்றையும் அவர்கள் வெறுத்து ஒதுக்கி போட்டார்கள். ஒரு பெரிய துக்கம் அவர்களை நெருக்கினது. நீங்கள் கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லிவிட்டாரே என்ற ஒரு பெரிய துக்கம் உண்டானது. நாம் பிரியமானவர்களே, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற நாம் இந்த காலை வேளையில இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட வர வேண்டும். தேவன் நம்மோடு தங்கி இருக்க வேண்டும். அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும், இல்லையா? 5வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையில், ஏனெனில் ஆண்டவர் மோசையிடம், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், நொடிப்பொழுதில் நான் உங்களிடையே வந்து உங்களை நான் அழிக்க போகிறேன். உடனடியாக உங்கள் அணிகலன்களை கலற்றி விடுங்கள். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவி என்று சொல்லுகிறேன். நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்களை கலட்டி போட சொல்லு.
அப்பொழுது நான் செய்ய வேண்டியதை செய்வேன் என்று சொல்லுகிறார். 6வது இறைவார்த்தையில பார்க்கிறோம், அவ்வாறே இஸ்ரவேல் மக்கள் ஓரேப் மலை விட்டு புறப்பட்ட பின் தங்கள் அணிகலன்களை அணியவில்லை. ஓரேப் மலை அருகே அவர்கள் கழட்டி போட்டார்கள். ஓரேப் என்றால் பாழான இடம். இது எதை குறிக்கிறது? தங்களுடைய ஜீவியத்துல பாழாக்கக்கூடிய சுவாபங்கள், கரைபடுத்தக்கூடிய சுவாபங்கள், உங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் கரைபட்டு கொண்டிருக்கிறதோ, ஒருவேளை உங்களுடைய வாயின் வார்த்தைகள், இருமனமான காரியங்கள், சுயம், நான் என்ற ஆணவம், இப்படிப்பட்ட காரியங்களை களைந்து போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளோடு நீங்கள் தெய்வத்தை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் தெய்வம் தன்னுடைய பிரசனத்துக்குள் நீங்கள் வர முடியாது. Praise the Lord. ஆகவே தங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து அதை ஓரைப்பிள்ளை எடுத்து போட்டார்கள். இந்த கால வேளையிலும் வாக்குத்தத்தங்களுக்காக வந்திருக்கிற பிள்ளைகளே, கடவுள் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நீ இதை செய்கிற போது நான் உனக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். மலையில நாம் பார்க்கிறோம், மோசையை பார்த்து சொன்னார், உன் பாதரட்சிகளை கலட்டி போடு என்று சொல்லி என் அருகே நீ வராதே என்று சொன்னான். இஸ்ரேல் மக்களிடம் உன்னிடம் உள்ளதை எல்லாம் கலட்டி போட சொல்லு என்று சொல்ல சொன்னான். 1 பேதுருவுல வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கிறோம். ஆண்டவர் மக்களிடம் பார்க்கிற பொன் ஆபரணங்கள், விலை உயர்ந்த அஸ்திரத்தை அல்ல, அழியாத சாந்த குணத்தையும் அமைதி ஆடையாக அணிந்திருக்கிறவர்களையும் அவர் பார்க்கிறார். ஆகவே கடவுள் தருகிற ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற காரியம் எது என் வாழ்வில் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டு அதை நான் கலட்டி போடுவதற்கு, உதறி போடுவதற்கு உமக்கு முன்பாக இந்த காலை வேளையிலே நான் விழுந்து கிடக்கிறேன். கர்த்தாவே, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாக என்னை வணைந்து கொள்ளும் என்று நாம் ஒப்பு கொடுக்கிற போது நிச்சயமாக நம்மிடத்தில் இருக்கிற அசூசிகளை ஆண்டவர் எடுத்து போடுவார். அதே விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்லுவதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம். அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள அந்த சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வார்கள். ஆகவே இரண்டாவதாக நாம் தேவ சமூகத்தை நாடுகிறதற்கு, தேவ சமூகம் நம்மோடு கூட வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். நாம் தேவனுடைய பிரசனத்தை உணர்வதற்கு நாம் அவருடைய கூடுகையை, அவருடைய ஆளுகையை, அவர் கூடி ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிற இடத்தை நாம் தேடி ஓட வேண்டும். நாமாய் தேடி ஓட வேண்டும். நம்முடைய ஆத்மத்துல, நம்முடைய சமூகத்துல ஆண்டவர் நமக்குள் வந்து தங்குவதற்கு நாம் தான் ஓடி தாகத்தோடு ஓட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்வது போல, மான்கள் நீரோடை நோக்கி ஓடுவது போல, கதறி வாஞ்சித்து கதறுவது போல நான் ஓடுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாளில ஆண்டவரை தேடி நான் ஓடுகிறேன். ஆகவே தேவனை தேடுகிற ஒரு இருதயம் இந்த மாதத்துல உங்களுக்குள் வருவதாக. மோசே அந்த சந்திப்பு கூடாரத்துக்கு போனது போல நாமும் தேவனுடைய ஆளுகையை உணர்வதற்கு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற அந்த சமூகத்தை தேடி ஓட வேண்டும். யாரும் கூப்பிடக்கூடாது, நாமாய் போக வேண்டும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை உந்து சக்தியாக தள்ளி நம்மை தேவ சமூகத்தை நேராக நம்மை தள்ள வேண்டும். ஏன் அங்கு போகிறோம்? அங்கே கழுவப்படுதல், ஒப்பு கொடுத்தல், துதித்தல், ஆராதனை, இறை வார்த்தை எல்லாம் அங்கு கிடைக்கிறது. ஆகவே வேதத்துல நாம் வாசிக்கிறோம் அல்லவா, ஆண்டவர்
திட்டமும் தெளிவுமாக அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21:3 வாசிக்கிறோம். மனிதர்களிடம் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆண்டவருடைய தங்கக்கூடிய அந்த பிரசன்னம், அந்த மகிமை, அந்த ஸ்தலம், அது மேகத்தின் மேல் தங்கி இருந்ததை விடுதலை பயணம் 40ஆம் அதிகாரம் 34, 35 வாசிக்கிறோம். ஆலயம் மேகத்தால் நிரப்பினது என்று நாம் எசேக்கியேல் 10:4 வாசிக்கிறோம். சாலமோனுடைய ஆலயத்தில மேகம் இறங்கினது என்று 1 அரசர் 8ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். ஆகவே இந்த மேகம் கர்த்தருடைய மகிமையை குறிக்கிறது. கடவுளுடைய சீயோனை தன் வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, யார் இந்த சீயோனிலே இருந்தார்கள்? யார் இந்த சீயோனிலே ஆர்ப்பரிப்பார்கள்? தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள். அவர்கள் வாயிலே துதி இருக்கும். ஆகவே இந்த நாட்களில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒன்று நாளாகமம் குறிப்பேடு 15ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில நாம் வாசிக்கிறோம். அவரை நாம் நியாயமாக தேடவில்லை, தேட வேண்டிய பிரகாரம் தேடும் போது நாம் தப்பிக்கொள்ள முடியும். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால், சாபங்கள் வருகிறது என்று சொன்னால், கண்ணீர் வருகிறது என்று சொன்னால், கீழ்ப்படியாமை. தேவனை தேடுகிற வண்ணம் நாம் தேடவில்லை. ஆகவே இந்த கால வேளையில இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 8, 9 நாம் வாசிக்கும் போது மோசையோடு ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். மோசே கூடாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தை நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பர். மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடாரம் நுழைவாயில் நின்று கொள்ளும் போது கடவுள் மோசையிடம் பேசுவார். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களோடு கூட பேச போகிறார். தேவனுடைய பிரசனம் உங்களை நடத்தும். தேவனுடைய வல்லமை உங்களை மூடும். மாத்திரமல்ல, தேவன் எதற்காக பேசுகிறார்? உங்களை வழி நடத்துவதற்காக. தேவன் நம்மோடு பேசுவார், நம்மை வழி நடத்துவார். அவருடைய அபிஷேகம் நமக்குள் வருகிற போது 4 வகையான நுகங்களை ஆண்டவர் முறித்து போடுவார். அபிஷேகம் வேறு, பிரசன்னம் வேறு. அபிஷேகம் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. ஆகவே இந்த அபிஷேக வல்லமை இறங்கி வருகிற போது, தேவனுடைய பிரசனத்துக்குள் வருகிற போதுதான் அபிஷேகம் வரும். முதலாவது தேவனுடைய பிரசனத்தில் நாம் வருகிறோம், அதற்கு பின்பாகத்தான் தேவனுடைய வல்லமை. இந்த தேவனுடைய வல்லமை வருகிற போது நுகத்தடியில் முறிக்கப்படுகிறது. எகிப்திய நுகம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி பலவிதமான பாரங்கள், அழுத்தங்கள், கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, உலக பாடுகள், பலவிதமான காரியங்கள் நம்மை டைவர்ஷன் பண்ணுகிறது. இந்த நுகத்தை ஆண்டவர் முறித்து போடுவார். மீதியானியரின் நுகம் அவருடைய செய்யும் போதே அவரோடு நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் முடியவில்லை. ஏன் தெரியுமா? அறுவடை செய்கிற போது என் கையிலிருந்து அவன் பிடித்து போடுவான். அமலேக்கியர்கள் வந்து அவைகளை பிடுங்கி கொண்டு போவார்கள், கொள்ளையடித்து கொண்டு போவார்கள். இது ஒரு நுகம். மூன்றாவதாக அசீரிய நுகம். பயத்தினாலே வேதனைப்பட்டு பயம் 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 பயம். இது ஒரு நுகம். நான்காவதாக சுகமான நுகம். பாபிலோனிலே சுகமாய் தங்க வைத்தான், எனக்கு எல்லாம் தந்து சுகபோகமாய் இருக்கும்படி செய்வான். மக்களுக்கு சுகத்தை கொடுத்து அடிமையாக்கக்கூடிய ஒரு நுகம்தான் சுகமான நுகம். ஆகவே இந்த அபிஷேகம் இருக்கிற போது, இந்த அபிஷேகத்துக்கு நாம் வழி கொடுக்கிற போது தேவனுடைய பிரசனம், அந்த பிரசனம் நம்மை நிரப்பி, அந்த வல்லமையினால் நாம் நிரப்பப்படுகிற போது அபிஷேகம், தேவ வல்லமையினால் நிரப்பப்படுவோம். அவர் உள்ளே வந்து விடுவார். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 29 நாம் வாசிக்கிறோம். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊட்டப்பட்ட உடனே என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவருடைய முக தரிசனத்தை நாம் பார்க்க முடியும். முகம் என்றாலே பிரசனம் என்று அர்த்தம்.
ஆம் பிரியமானவர்களே, எதற்காக நாம் அவருடைய பிரசனத்துக்குள் வர வேண்டும்? பழைய ஏற்பாட்டில பிரதான ஆசாரியர் தான் அந்த பிரசனத்துக்குள்ளே மகா பரிசுத்தமான சந்திப்பு கூடாரத்தினுடைய உள் பகுதிக்கு போக முடியும். இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 37, 38 வாசிக்கிறோம். உங்களையும் தம்முடைய முகத்துக்கு முன்பாக புறப்பட பண்ணினார். தேவன் நம்மையும் அந்த பிரசனத்துல இருக்கும்படி நம்மை வைத்தார். இஸ்ரவேல் மக்களை மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவர் வழி நடத்தி அவர்களோடு இருந்தார். நம்முடைய நடைகளிலும் இருப்பார். இந்த மாதம் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் உணர்வீர்கள். கிருபையாக நீங்கள் கடந்து, கிருபைக்கு மேல் கடந்து வாருங்கள். எஸ்ஐயா 63:9 வாசிக்கிறோம். அவர் ஏன் இந்த பிரசனத்தை நமக்கு தருகிறார்? எதற்காக தருகிறார்? அவர் அன்பின் நிமித்தம், அவருடைய பரிதாபத்தின் நிமித்தம் நம்மை தூக்கி சுமக்கிறார். பிரியமானவர்களே, சிலருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் ஓயவில்லை, பிரச்சனைகள் ஓயவில்லை. காரணம் என்ன தெரியுமா? தெய்வத்தினுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. புரியாததுனாலதான் பல போராட்டங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையிலே அறிவு கெட்டாத ஒரு அன்பு மகிமையின் ஐஸ்வர்யத்தை குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19 ஆகவே மகிமையின் நிலை என்பது கிருபை. இல்லாத இடத்தில் உன்னை கொண்டு வந்து வைப்பது, நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு உன்னை உயர்த்துவதுதான் கிருபை. ஆகவே அறிவாற்றலால் அன்பை நாம் அறிய முடியாது. அன்பின் ஆழத்தில் நம்மை அவர் கொண்டு சென்று அவருடைய அன்பை நாம் உணரும் போதுதான், அபிஷேகத்தையும் அளவு கெட்டாத அன்பையும் நாம் உணர்கிற போதுதான் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும் நம்மை நிரப்பும். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கக்கூடிய நீங்கள் தெய்வத்தை நோக்கி பாருங்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, பிதாவே, இந்த மாதத்திலும் தேவனுடைய பிரசனம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, பாரங்களோடு இந்த சமூகத்துல வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் உங்களோட வல்லமை இறங்கட்டும், அபிஷேக வல்லமை இறங்கட்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீர். என்னிடத்துல இருக்கக்கூடியவற்றை களைந்து போட வேண்டியவற்றை களைந்து போடுகிறேன். என்னிடத்துல இருக்கக்கூடிய அருவருப்பான காரியங்களை எடுத்து போடுகிறேன். கடந்த நாட்களில நான் செய்த எல்லா தவறுகளை என்னை விட்டு அகற்றும். நான் உண்மையும் உத்தமமா இருக்க கிருபை செய்யும். உங்களோட சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நீர் என்னோடு இருப்பீராக. உங்களோட சமூகம் என்னை நடத்தட்டும் ஆண்டவரே, என்னை நடத்தட்டும். நீரே உம்முடைய வல்லமைக்குள் மூடிக்கொள்வீராக. உன்னதரின் மறைவில் மூடிக்கொள்வீராக, நடத்துவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த இந்த காலை வேளையில உங்களோட வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உங்களோட வல்லமை பாயட்டும், பாயட்டும். துதிக்கிற போது தேவனுடைய வல்லமை, மகிமையின் வல்லமை இறங்கட்டும். எல்லோரும் வாயில திறந்த துதிங்க. நீங்க துதிக்க ஆரம்பிங்க. நீங்க இருக்கிற இடத்துல துதிங்க. இந்த சத்தத்தை கேட்கிற போதே துதிங்க. உள்ளத்துக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும், தெய்வீக சந்தோஷம் உண்டாகட்டும். கர்ப்பத்தின் கனிகள் எல்லாம் துள்ளட்டும். இந்த மகிமை இறங்கட்டும். வீடுகளுக்குள் இருள் விலகட்டும், வெளிச்சம் உண்டாகுகிறது. இந்த வல்லமைக்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி, சமாதானத்திற்காக நன்றி. ஆண்டவரை, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தினதற்காக நன்றி. தொடர்ந்து உங்க நாம மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.